நீதிமொழிகள் 24வது அதிகாரத்துல 5ஆம் வசனம் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஸோ ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ஏன்னா அவன் சரீரத்தை பராமரித்து பலன் உள்ளவனாக இருக்கின்றான். அதே போல அறிவுள்ளவன் தன் வல்லமையை என்ன பண்றாங்க? அதிகரிக்க பண்ணுகிறான், அதிகரித்து கொள்றான். அப்படின்னா அவன் சரீரத்திற்கு உட்பட்ட அந்த பலத்தை வல்லமையை அதிகரித்து கொள்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இவரும் சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லை, சகோதரிகளுக்கு கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன், நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:17 வாசிங்களேன். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு, தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் கைகளை பலப்படுத்துகின்றார் என்று தேவ வார்த்தை. அப்படின்னா சில இந்த சரீரத்திற்கு தேவையான கவனத்தை கொடுத்து உடற்பயிற்சியின் மூலமாக சரீரத்தை பராமரித்துக் கொள்கிறார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கே நீங்க போய் ஜிம்ல போய் சேருங்க நான் சொல்லலை. நான் சொல்றது நீங்க கொஞ்சம் வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் ஆக்டிவா மாறுங்க, உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்துங்க. ராத்திரியில 11 மணிக்கு சாப்பிட்றத நிறுத்தி கொஞ்சம் காலையில் அதிகாலத்தில் எழும்பி கொஞ்சம் வாக்கிங் போய் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நீடித்த ஆயுசு நாட்கள் வரும். இதெல்லாம் தேவ வார்த்தையில கொடுக்கப்படுகின்ற நம்முடைய சரீரத்தை பராமரிக்கக்கூடிய ஆலோசனைகள் என்று நான் சொல்லுவேன்.